வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பச்சை மிளகா ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி அதோட ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு அதோட காம்பையும் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கீறி விட்டு எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வதக்கிறதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் இது கூட நம்ம கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிறதுக்காக இது கூடவே நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிளகாய் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதில் விதைகள்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். நாம் சேர்த்த மிளகாய், புளி, உப்பு எல்லாம் நல்லா வதங்கி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அதே கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் இதில் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நம்மளோட ஃபேவரட்டாக மாறி போகிறது தயிர் சாதம் தான். அந்த தயிர் சாதத்துக்கு சைடிஷாக இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தயிர் சாதமே அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுக்க இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம இன்னுமே நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதோட கலர் நல்லா டார்க்காக மாறி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். நான் மிளகாய் வதக்கும் போது உப்பு சேர்த்து வதக்கியிருந்தேன். அந்த உப்பு இந்த ஊறுகாய்க்கு பத்தலை. அதனால் நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. நம்மளோட பச்சை மிளகாய் ஊறுகாய் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாய்க்கு நான் வினிகர் சேர்க்கல. அதுக்கு பதிலாக ஒரு அரை லெமனோட ஜூஸை சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.